திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் விஜய் பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதிவாரம் ஞாயிறு தொடர் இலவச மருத்துவ முகாம் மற்றும் மருத்துவ ஆலோசனை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள சக்தி நர்சிங் ஹோமினை நடத்தி வருபவர் ஆன்மீக செம்மல் சமூக ஆர்வலர் டாக்டர் விஜயராவ். இவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் மீது நம்பிக்கை வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டார். அதன்பின் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த வாரம் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடத்தினார். அதன் பின்னர் வாரம் ஞாயிறு மாலை 4 மணி முதல் 5 மணி வரை தன்னுடைய கிளினிக்கில் மருத்துவ முகாமினை தாவேக சார்பில் நடத்தி வருகிறார். இரத்த அழுத்த பரிசோதனை, சர்க்கரை அளவு பரிசோதனை, எடை சரிபார்த்தல், மூட்டு வலி, தைராய்டு உள்ளிட்ட பல்வேறு வியாதிகளுக்கு பரிசோதனைகளுடன் பொது சிகிச்சைக்கான மருத்துவம் நடைபெற்று வருகிறது. மேலும் உயர் ரக மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. இதனை ஆன்மீக செம்மல் சமூக ஆர்வலர் மருத்துவர் விஜயராவ் அனைவருக்கும் வழங்கினார். மேலும் இந்த வியாதிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விளக்க உரையும் ஆற்றி வருகிறார். எடுத்துட்டிங்களா? அது திருப்பி 206 ஏற்கனவே சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அவர்களுக்கு மட்டும் நான் கடந்த 45 வருட காலமாக இந்த வட்டாரத்திலே நான் மருத்துவ தொழில் செய்து கொண்டிருக்கிறேன். ஏழை எளிய மக்களின் ஒப்பற்ற தலைவராக விளங்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய பேச்சினாலும் அவருடைய செயல்பாட்டினாலும் நான் ஈர்க்கப்பட்டு அந்த கழகத்திலே நான் ஒரு உறுப்பினராக இணைத்துக் கொண்டேன். அன்று முதல் இன்று வரை நான் தொடர்ந்து வாரம் பிரதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை இலவசமாக எல்லா நோய்களுக்கும் மருந்து மாத்திரைகள் கொடுத்து கொண்டிருக்கிறேன். குறிப்பாக சர்க்கரை வியாதி, இரத்த அழுத்தம், தைராய்டு சம்பந்தப்பட்ட நோய்கள், முடக்கு நோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நான் சிறப்பாக வைத்தியமளித்துக் கொண்டிருக்கிறேன். அனைவரும் இதிலே கலந்து கொண்டு பயனடையுமாறு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மனிதனுடைய உடலிலும் இன்சுலின் என்ற ஒரு ஹார்மோன் சுரக்கின்றது. அந்த ஹார்மோன் குறைவாக சுரந்தாலோ அல்லது பிறவிலேயே அந்த ஹார்மோன் உற்பத்தி இல்லாமல் இருந்தாலோ வருவது தான் சர்க்கரை வியாதி என்பது. அதை குறைபாடு நீக்குவதற்காகத்தான் அந்த சர்க்கரை வியாதி இன்சுலின் ஹார்மோனை உயர்த்துவதற்காக கொடுப்பது தான் சர்க்கரை வியாதிக்கான மாத்திரைகள் அனைத்து. அது வேலை செய்யாத ஒரு பட்சத்தில் இன்சுலினை செயற்கை முறையில் இன்சுலின் இன்ஜெக்ஷனாக கொடுக்கப்படுகிறது. இயற்கையாக சுரக்கக்கூடிய இன்சுலினுடைய வேலையைத்தான் இந்த மாத்திரையும் அந்த இன்சுலினும் வேலையை செய்கிறது. நாம் எவ்வளவு சர்க்கரை சத்து உள்ள பொருட்களை சாப்பிட்டாலும் அந்த சர்க்கரை சத்து அதிகமாகாமல் இரத்தத்தில் அதிகமாக உயராமல் சரிநிலை செய்வது தான் இந்த சர்க்கரை மாத்திரைகளையும் இன்சுலின் ஹார்மோனும் செய்கின்றன. சர்க்கரை சம்மந்தப்பட்ட நோய்க்கு நம்ம அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்புறம் உயர் ரத்த அழுத்தம், பிபி, பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுக்கான நோய்களுக்கு நாம் வைக்கின்றோம். முடக்குவாத சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு வைத்தியம் செய்கின்றோம். நார்மலாக கிராமப்புறங்களிலே சொறி, சிரங்கு, படைகள், இந்த
வெப்ப காலத்தில் அதிகமாக வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், படர்தாமரை என்று சொல்லப்படக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கிறது. அந்த படர்தாமரைகளுக்கு நாம் அதிகபட்சமாக மருந்து மாத்திரைகள் கொடுக்கின்றோம் இந்த முகாமில். தைராய்டு சுரப்பி நார்மலாக 5% மக்களுக்கு தைராய்டு சுரப்பு வந்து குறைவாக சுரப்புன்ற பேருக்கு ஹைப்போதைராய்டிசம் என்று சொல்வார்கள். அதிகமாக சுரந்தால் அதற்கு ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்வார்கள். அந்த குறைவாக சுரக்கக்கூடிய அந்த வியாதியை தான் நார்மலாக பெண்களுக்கு அதிகமாகவும் ஆண்களுக்கு குறைவாகவும் வருகின்றது. அந்த தைராய்டு சுரப்பி சுரக்கூடிய ஹார்மோன் பெயர் தான் தைராக்சின். அந்த தைராக்சினுடைய அளவு குறைகின்ற போது தான் தைராய்டு மாத்திரைகள் நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அது எல்ட்ராக்சின், அதாவது நிறைய கம்பெனிகள் வந்து அதிகபட்சமாக நிறைய மாத்திரைகள் கொடுக்கிறார்கள். அதில் அந்த கம்பெனி வந்து எல்ட்ராக்சின், தைரோனாம் போன்ற கம்பெனி வெளியே வந்து பிரைவேட்டாக விற்பனை செய்யப்படுகிறது. அந்த எல்ட்ராக்சின் டேப்லெட் நம்ம போட்டோம் என்றால் அந்த நார்மலாக தைராக்சினுடைய அளவு சரியாக சுரக்கின்றது. அப்பொழுது அந்த நோய்கள் வராமல் பாதுகாக்கப்படுகிறது. தைராய்டு சுரப்பி குறைவாக சுரந்தால் என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னா, பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சரியாக வராது, மந்த்லி வரக்கூடிய அந்த பீரியட் வந்து குறைவாகவும் அல்லது வரவிடாமலும் இருக்கிறது, விட்டு விட்டு தள்ளி தள்ளி வருவது, அதுக்கு பிறகு தலையினுடைய முடிகள் உதிர்வது, ஓவர் வெயிட் வருவது, திடீரென்று வெயிட் ஏறுவது, மலச்சிக்கல் ஏற்படுவது, இதையெல்லாம் வந்து ஹைப்போதைராய்டிசம், அதாவது தைராக்சின் லெவல் குறைகின்ற பொழுது வருகின்ற நோயினுடைய அறிகுறிகள். தைராய்டிசம் என்பது அந்த எல்ட்ராக்சினுடைய தைராக்சின் ஹார்மோனுடைய லெவல் அதிகமாக இருப்பதனால் வரக்கூடிய நோய் தான் ஹைப்பர் தைராய்டிசம். அது நார்மலாக அந்த தைராக்சின் லெவல் அதிகமாக உற்பத்தி ஆகின்ற பொழுது மனிதர்களோ இல்லை ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் அவர்கள் உடல் மெலிந்து காணப்படுவார்கள், கண்கள் வெளியே தள்ளப்பட்டு இருக்கும், அவர்களுக்கு வந்து கை கால் இவர்கள்லாம் உதிர்தல், ட்ரெமர்ஸ் என்று சொல்லக்கூடிய கை கால் அதிர்வுகள், ட்ரெமர்ஸ் ஆட்டம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மார்பு படபடப்பு அதிகமாக இருக்கும். எவ்வளவு சாப்பிட்டாலும் அவர்களுக்கு வெயிட் ஏறாது. இடை வந்து லாஸ் ஆஃப் வெயிட் வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். இது வந்து தைராக்சின் லெவல் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு இது ஹைப்பர் தைராய்டிசம் என்று சொல்வார்கள்.